இப்போ நம்ம சூழ்நிலையியல் பார்க்க போகிறோம்ப்பா. அழகு ஒன்று நம்மை பற்றி அதில் என் குடும்பமும் நண்பர்களும் அந்த லெசன் பற்றி பார்க்க போகிறோம். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்கப்பா, கடலில் மீன் பிடிக்கிறாங்க, வலை போட்டு 2 பேர் அதில் இருக்கிறாங்க. சரியா? என் அப்பா அதிகாலையில் மீன் பிடிக்க செல்வார். அப்பா காலையிலேயே மீன் பிடிக்க செல்வார். என் அம்மா மீன் விற்பனை செய்வார். பிடிச்சிட்டு வந்த மீனை அம்மா விற்பனை செய்கிறாங்க. கடற்கரை மணலில் விளையாட எனக்கு பிடிக்கும். கடற்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடுறது பாப்பாவுக்கு பிடிக்குமாம்மா. நாங்கள் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை சாப்பிடுவோம். 4 பேருமே நைட் ஃபுட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சரியா சாமி? காலையிலெல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. இதே மாதிரி வரைய சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளை வரைய சொல்கிறாங்க. அவ்வளோதான்டாம்மா. அடுத்தது உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். என் அம்மா சிறிய கடை வைத்திருக்கிறார். முகிலனோட அம்மா கடை வச்சிருக்கிறாங்க. அவர் மொத்த விற்பனை சந்தையிலிருந்து பொருள்களை வாங்குவார். எங்கே போய் பொருள் வாங்குறாங்கன்னா ஹோல்சேல் கடை. மொத்த விற்பனை சந்தை அப்படின்னா ஹோல்சேல் கடையில் பொருளை வாங்குறாங்க. அப்பொருள்களை கடையில் வரிசையாக அடுக்கி வைத்து விற்பனை செய்வார். கடையில் வரிசையாக அடுக்கி வச்சு விற்பனை செய்வாங்க அப்படிங்கிறாங்க. கடையில் என் அம்மாவுடன் இருக்க எனக்கு பிடிக்கும். என் அம்மாவை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படிங்கிறான். முகிலனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். உங்கள் குடும்பத்தில் அன்றாட நிகழ்வுகள் யாவை பகிர்க. உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றியெல்லாம் சொல்லு. அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா, அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லு அப்படிங்கிறாங்கப்பா. அடுத்தது வயதில் மூத்தோருக்கு நீங்கள் எவ்வாறு உதவுவீர்கள் பகிர்க அப்படிங்கிறான். செய்து கற்போம். கவி தன்னுடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன கொடுத்து உதவுவாள் வரைக அப்படிங்கிறாங்க சாமி. இந்த தாத்தா வெளியே போயிட்டு டயர்டாக வந்திருக்கார். அப்போ இவருக்கு தண்ணி கொடுக்கலாம். இந்த பாட்டி மலையில் வெளியில் கிளம்புறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், குடை கொடுக்கலாம். இந்த பாட்டி நாற்காலியிலிருந்து எந்திரிச்சிட்டாங்க. அவங்களால நின்றுட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், நாற்காலி கொடுக்கலாம். அடுத்தது இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, காய்கறி கட் பண்ணுறாங்க. அதனால் இவங்களுக்கு நம்ம காய்கறி கட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வடிவமைப்பை நிறைவு செய்க. சரியா சாமி? முதல்ல இருக்கிறது 1 பேட்டர்ன், அடுத்தது டேஸ் பேட்டர்ன், அப்புறம் 1 பேட்டர்ன், அப்புறம் டேஸ் பேட்டர்ன். இப்படி மாறி மாறி இருக்குது. அதையவே நாம் கீழேயும் ஃபாலோ பண்ணணும். 1 டேஸு 1 இங்கே பார்த்தீங்கன்னா டேஸு மேலே என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அந்த பேட்டர்ன் மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணி வரைய வேணும். சரியா? அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி வரைஞ்சோம்னா முடிஞ்சது. செயல்பாட்டு நேரம். வகுப்பில் உள்ள சக மாணவர்கள் குறித்து உங்களுக்கு தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்கப்பா. நான் நினைவு கூர்வேன். மீனா ஜான் ரதி அப்படின்னு ஒருத்தரும் ஒரு பேரை எச்சு சொல்லிகிட்டே வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேரை. அப்புறம் உனக்கு பிடித்த விளையாட்டு எது அப்படின்னு இந்த பையன் கேட்குறான். அதுக்கு இந்த கேர்ள் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அடுத்த கேர்ள் ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண வேணும். உனக்கு பிடித்த பழம் எது அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த தம்பி எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும் அப்படிங்கிறான். அடுத்து இருக்கிறவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்க அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க பதில் சொல்ல வேணும். சரியா சாமி? அடுத்தது குழந்தைகள் அனைவரும் விளையாட்டை தொடரவும். இதே மாதிரி சரியா? மீனா ஜான் ராஜி சொல்கிறானா, இவர் சொல்லும் போது 4 பேராக சொல்லணும். அது மாதிரி குழந்தைகள் இருவராக இணைந்து தங்களுக்கு பிடித்த விளையாட்டு, உணவு மற்றும் வண்ணங்கள் குறித்து பேசவும். பின்னர் வகுப்பறையில் அவற்றை பகிர்ந்து கொள்ள செய்யவும் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு 2 பேராக அமர்ந்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது இணைந்து கற்கிறோம். 3 பேராக சேர்ந்து கம்பைன் ஸ்டடி பண்ணு. ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறோம். நீ கிளாஸ் ரூமில் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவி செய்ய வேணும். பொருள்களை பகிர்ந்து கொள்ளவும். கலரெல்லாம் அடிக்கிறேன்னா இல்லாதவங்களுக்கு இல்லாத கலரை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இணைந்து சாப்பிடுவோம். லஞ்ச் எப்படி பண்ணிக்கலாம் தங்கம், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இணைந்து விளையாடுவோம். மற்ற பசங்களோட சேர்ந்து என்ன செய்ய வேணும், விளையாட வேணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த செயல்பாட்டு நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. கற்போம். இணைந்து விளையாடுக. சரியா சாமி? ஒரு A4 தாளில் 4க்கு 4 கட்டங்களை வரைவோம். கட்டம் வரைய சொல்கிறாங்க. அடுத்தது 16 அட்டைகளை தயாரிக்கவும். அட்டையில் என்ன சொல்கிறாங்க, 8 வெவ்வேறு படங்களை வரையவும். ஒரே படத்தை 2 அட்டைகளில் வரையவும். சரியா? 8 அட்டை
ஓகேயா? ஒரே படம் 2 அட்டை, அப்போ 16ல் வந்து முடியுது. அடுத்தது வரைந்து 16 பட அட்டைகளையும் கவிழ்த்து வைக்கவும். எவையானும் 2 பட அட்டைகளை திருப்பவும். ஒரே படங்களாக இருப்பின் எடுத்து வைத்து கொள்ளவும். சரியா சாமி? அவை வெவ்வேறு படங்களாக இருப்பின் அதே இடத்தில் வைத்து விடவும். இதுதான் கேம். இப்படி வந்து ஒன்றை கிரியேட் பண்ணிட்டு விளையாட சொல்கிறாங்க 2 பேரை சேர்ந்துட்டு. உங்களின் நண்பர்களிடம் அவர்களுக்கு பிடித்த பழம், காய்கறி, வண்ணம், விளையாட்டு குறித்து கேட்டறிந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு எழுதணும். மிஸ்ஸு வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கேன். அகிலன்கிற பையன் பழம் வந்து மாம்பழம் பிடிக்கும், பிடித்த காய் வந்து கேரட்டு, வண்ணம் வந்து ப்ளூ கலர் நீலம், விளையாட்டு வந்து கிரிக்கெட்டு. சரியா? அடுத்தது இனியாவுக்கு என்ன பிடிக்குமாமா? திராட்சை பழம் பிடிக்கும், தக்காளி காயில் வந்து தக்காளி பிடிக்கும், தக்காளி சாப்பாடு இப்படி. வண்ணம் வந்து சிவப்பு, விளையாட்டு வந்து பூப்பந்து. ராணி பிடித்த பழம் வந்து கொய்யா, காய் வந்து வெண்டைக்காய். சரியா? அடுத்தது வண்ணம் வந்து கருப்பு, விளையாட்டு வந்து மட்டைப்பந்து. இதே மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குங்கிறத கேட்டு நீ வந்து எழுத வேணும். காகித பூ செய்து உங்கள் நண்பருக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க சாமி. இதை பார்த்து 1 by 1 செஞ்சு பூ மாதிரி செஞ்சு உன் ஃப்ரெண்டுக்கு வந்து gift கொடுக்க சொல்கிறாங்க. கலந்துரையாடுவோம். சரியா சாமி? கீழ்காணும் நிகழ்வுகளின் போது நிலனின் உணர்வுகள் என்னவாக இருக்கும் என வரைக. மகிழ்ச்சி, கவலை, பயம், கோபம் அப்படின்னு அவங்க பிக்சர் கொடுத்துட்டாங்க தங்க, ஸ்மைலி பிக்சரு. நாம் அதை வந்து அந்தந்த இடத்துல போட போகிறோம். இப்போது நிலனினோட புக்கை ஒருத்தன் கிழிச்சிட்டான். அப்போ அவனுக்கு என்ன வருது? அழுக வருது. பாரு, அந்த புருவம் எப்படி இருக்குதுன்னு வர இதே மாதிரியே இருக்கும். புருவம் 2 எப்படி இருக்குது? இந்த ஃபார்மில் இருக்கா? எப்படி நம்ம இருக்குது? இப்படி இருக்கும். ஓகே, அப்போ வந்து அழுகை. அடுத்தது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா விளையாட்டு விளையாடுறாங்க, புக்கு படிக்கிறாங்க. அப்போ அவங்க வகையெல்லாம் பாரு எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அப்போ வந்து மகிழ்ச்சி. அடுத்தது நிலனை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர். அப்போ அவன் மூஞ்சி வாரு எப்படி இருக்குதுன்னு அழுக வந்துருச்சு அவனுக்கு. அடுத்தது இவன் பிடிச்சி நிலனை தள்ளி விட்றான் கீழே. தள்ளி விடுறதுனால அவனுக்கு என்னமாயிருது? பயம் வந்துடுது. சரியா சாமி? அடுத்தது இந்த பாப்பா வந்து நிலனும் இவங்கெல்லாம் சேர்ந்து இவனுக்கு பால் போட்டு விளையாடுறாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்தது இவன் வந்து நிலன் கூட சண்டைக்கு வரான். சண்டைக்கு வந்தால் என்ன வந்துடுது? நிலனுக்கு கோபம் வந்துடுது. அடுத்தது இவன் என்ன பண்ணுறான்? நிலனை வந்து கீழே தள்ளி விடுறான். அப்போ வந்து என்ன ஆகுது? நிலனுக்கு அழுக வந்துருச்சு. இப்போ எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ என்ன ஆகுது? மகிழ்வாக இருக்கிறாங்க. இப்போ நாம் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்மைலி பிக்சரை அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வரையணும். சரியா தங்க? வரைஞ்சிருவியா? பார்த்தீங்கன்னா இப்படி வட்டம் போட்டு 2 புள்ளி அப்புறம் வாய். சரியா? வட்டம் வந்து நீ வந்து காயின் வச்சு நீட்டாக அழகாக வரைய வேணும். செய்து கற்போம். யார் எங்கே அமர்ந்துள்ளனர்? பீட்டருக்கு பக்கத்தில் லாவண்யா பக்கத்தில் அர்ஜுன், அடுத்தது பிரியா, அடுத்தது வினய். 2வது ரோவில் மீனா, ரவி, மேரி, தமிழ், அடுத்தது பர்வீன், அடுத்தது ரஹீம், தாரா, மனோ, சுபா, அடுத்தது கிரண். இவங்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க தங்கம். இந்த பிக்சரை கொடுத்து கேள்வி கொஷின் கேட்டுக்கிறாங்க. பிரியாவின் இடது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? பிரியா எங்கே இருக்கிறா? முதல்ல பாருங்கடாமா, பிரியாவையே காணோம். இங்கே இருக்கா. இடது பக்கம் யார் இருக்கிறாங்க? இதுதான் இடது. சரியா? இடது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் பிரியாவோட இடது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர், பிரியாவின் இடது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? வினய்னு கொடுத்துருக்குது. இந்த பக்கம் இடது பக்கம், இது வலது, இது இடது. வினய்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 2வது வரிசையில் நடுவில் அமர்ந்திருப்பது யார்? நடுவில் இந்த பாப்பா, அவங்க பேர் என்ன? மேரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனாவிற்கு நேர் பின்புறத்தில் அமர்ந்திருப்பவர். நேர் பின்புறத்தில் யார் உட்காந்துருக்கா? பீட்டர் உட்காந்துருக்கான். பீட்டர் தானே இருக்கிறான் நேரு பின்னாடி. இந்த இடத்துல பீட்டர் இருக்கிறான். அடுத்தது தாராவின் இரு பக்கத்திலும் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்? எங்கடாமா தாரா இருக்கிறா? தாரா இந்த பக்கம் ரஹீமு, இந்த பக்கம் மனோ. அடுத்தது நான் 2வது வரிசையில் அமர்ந்துள்ளேன். என் பெயரின் முதல் எழுத்து பா. 2வது வரிசையில் பால ஆரம்பிக்கிறது யார்? பர்வீனை எடுத்து எழுதிடுறோம். மேரியின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பவர். மேரி எங்கடாமா இருக்கிறா? பாரு, மேரியை காண மிஸ்ஸுக்கு. அமர்ந்திருப்பவர் யார்? ரவி.
வலது பக்கம்னா நம்ம இந்த பக்கம், இவங்க வந்து இடது பக்கம்னு வினை சொல்கிறாங்க. அப்போது இடது பக்கம். சரி, கரெக்டாக தான் இருக்குது. உங்கள் வகுப்பறையை அலங்கரிக்க, பேப்பர் செஞ்சு நீ வந்து வகுப்பறையை அலங்கரிக்க சொல்லி சொல்கிறாங்க. பேப்பரை எடுத்து 2ஆக மடித்து அது கீழே கட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இதுதான்டாம்மா செய்து கற்போம். கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுது. பயணம். படத்தை பாருங்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறாங்க. பாட்டியோட பேகு கீழே விழுந்துருச்சு தங்கம். அப்போ நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியான்னு கேட்குறாங்க. ஹெல்ப் பண்ண வேணும், அதுதான் கான்செப்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் பார்த்துட்டே இருப்பேன், காய் எப்படி ஓடுது அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். நான் அங்கேருந்து சென்றுடுவேன், எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிடுவேன். அடுத்தது நான் பாட்டிக்கு உதவுவேன். அப்போ எது தங்க சரியான ஆன்சர்? நான் பாட்டிக்கு உதவுவேன். இந்த காயெல்லாம் எடுத்து இந்த பேக்கில் போட்டு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என் நண்பரின் பெயர், உன் ஃப்ரெண்டோட பெயர் என்னவோ அதை இங்கே எழுதணும். அர்ஜுன் அப்படின்னு சொல்லி என்ன ஃப்ரெண்டு பேரோ அதை எழுத வேணும். அவனுக்கு அவளுக்கு பிடித்த உணவு, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், தக்காளி சாப்பாடு, பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை இந்த இடத்துல எழுதணும். அவனுக்கு பிடித்த விளையாட்டு செஸ்ஸு, கேரம்போர்டு, கால்பந்து அப்படின்னு அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை இங்கே எழுத வேணும். வண்ணம், அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும், சிவப்பு, கருப்பு, மஞ்சள், இப்படி அவனுக்கு என்ன கலர் பிடிக்குமோ இங்கே வந்து ஆரஞ்சு எழுதியிருக்கேன். பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி, பலாப்பழம், மாங்காய், இப்படி அவனுக்கு என்ன பழம், மாம்பழம், இப்படி அவனுக்கு என்ன பழம் பிடிக்குமோ அதை இந்த இடத்துல நாம் எழுத வேணும். நண்பரின் பொருள்களை உங்களிடம் பகிரும்போது எவ்வாறு உணர்வீர்கள்? இப்போ உன் ஃப்ரெண்டு வந்து உனக்கு சாக்லேட் கொடுத்து எப்படி தங்க இருக்கும்? ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அழுகையாக இருக்குமா, இல்லை பயமாக இருக்குமா, இல்லை கோபமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை சூஸ் பண்ணணும். நான் கற்றவை, இதில் வந்து உனக்கு எது நல்லா வருமோ, எது உன்னால் கரெக்டாக பண்ண முடியுமோ அதை என்ன பண்ணணும், ஃபுல்லாக நீ வந்து கலர் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கிற வேணும். பாதுகாப்பு. புலன்கள்லாம் கண், மூக்கு, வாய், இதெல்லாம் தான் நம்ம புலன்கள்னு சொல்கிறோம் சாமி. நமது புலன்கள் யாவை? அவை நமக்கு எவ்வாறு உதவுகின்றன? நம் ஐம்புலன்கள் நம்மை சுற்றியுள்ள பொருட்களை பார்க்கறதுக்கு கண்ணு பயன்படுது, கேட்கறதுக்கு காது பயன்படுகிறது, முகர்றதுக்கு மூக்கு பயன்படுகிறது, சுவைக்க வாய் பயன்படுகிறது, தொட்டு உணர உணர்வு வந்து பயன்படுது. இதைத்தான் நம்ம ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் தங்கம். இதெல்லாம் வந்து இந்த விஷயங்களுக்கு நமக்கு பயன்படுகிறது. அப்புறம் வந்து செய்து கற்போம். உங்களுக்கு கிடைக்கும் வண்ணம் யாது? படத்தில் காட்டி உள்ளவாறு ஒரு வண்ணத்தின் மீது மற்றொரு வண்ணத்தை தீட்டுக, கிடைக்கும் வண்ணத்தை எழுதுக. இப்போ மஞ்சள் கலரோடு ப்ளூ கலரை சேர்க்குறாங்க, சேர்த்தோம்னா பச்சை கிடைக்கிது. அடுத்தது மஞ்சளோட சிவப்பை கிடைக்கிறாங்க, கிடைச்சோம்னா நமக்கு என்ன கலர் கிடைக்கிது? ஆரஞ்சு. அடுத்தது சிவப்போட ப்ளூ கலரை சேர்க்குறாங்க, சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கிறது என்ன தங்கம்? ஊதா. ஐயோ அழிச்சு விட்டேனே. இங்கே வந்து ஆரஞ்சு கலரு இங்கே இருக்கு, ஆரஞ்சு. இதை அழிச்சிட்டு ஆரஞ்சு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஆரஞ்சுன்னு எடுத்து எழுத வேணும். அடுத்தது ஊதா கலர், பர்பிள் கலர், இந்த இடத்துல பர்பிள். இப்போ நான் ஸ்பெல்லிங் வந்து இந்த இடத்துல எழுதி கொடுத்துட்றதங்க, அங்கே எழுத மறந்துட்டேன். ஆரஞ்சு. சரியா? கரெக்டாக எழுதிடுவியா? ஆ ரா இஞ்சு ஜு, ஆரஞ்சு. ஊதா வந்து ஊ போட்டு தா. சரியாடாம்மா? ஊதா எங்கே எழுதணும்? இந்த இடத்துல கடைசி இதில் எழுத வேணும். எப்போதும் நீல நிறமாக தெரியுமா? மாலை நேர வானத்தை வரைந்து வட்டமிடுக. சாயந்தர நேரத்தில் எப்படி தங்கம் இருக்கும்? இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தானே இருக்கும். அதை வந்து ஒன்றா வரைய சொல்லி சொல்கிறாங்க. உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். அறுசுவை. அறுசுவைனா 6 வகையான சுவை. என்னென்னா இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. பார்த்தீங்கன்னா நம்ம டேட்ஸோ இல்லை கரும்போ சாப்பிட்டோம்னா நமக்கு தெரிகிற அந்த சுவை பேர் என்ன தங்கம்? அந்த சுவையை இனிப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது புளி சாப்பாடு, ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம், அதுலெல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும்? எலுமிச்சம்பழத்துலையெல்லாம் புளிப்பு சுவை, அந்த சுவையைத்தான் நம்ம புளிப்புன்னு சொல்கிறோம். உப்பு இருக்குல்ல தங்கம், உப்போட சுவையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? உவர்ப்பு. அடுத்தது மிளகாயை கடித்தோம்னா காரமாக இருக்கும்ல, அதைத்தான் கார்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பந்தலை, பாவக்காயெல்லாம் சாப்பிட்ருக்கியா? கசப்படிக்கும் இல்லையா? அது கசப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால்
வாழைப்பூ இருக்குல்ல சாமி, வாழைப்பூலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த சுவை ஒரு சுவை தெரியும் இல்லையா, அது வந்து துவர்ப்பு. இந்த 6 சுவையும் வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். இந்த 6 சுவையுமே டெய்லி உணவில் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேணும். உணவை சமைக்க நமக்கு நம் நாக்குக்கு உதவுகுது. சரியா சாமி? இதில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. 6 சுவையுமே சேர்த்துக்க வேணும். அதனால் சரியாடாமா? நான் யார்? படம் வரைந்து என் பெயரை எழுதுக. பாகற்காய், மிளகாய், எலுமிச்சை, வாழைப்பழம். சரியாடாமா? நான் நீளமாக பச்சை நிறத்தில் கார்ப்பு சுவையுடன் இருப்பேன். கார்ப்புனா காரம். காரமாக இருக்கிறவ யார்? மிளகா. தற்பதியில் கார்ப்பு பச்சை கலரில் இருக்கிறாங்கல்லடாமா, அதனால் நாம் அது என்னன்னு எழுதுகிறோம்? கார்ப்பு வந்து மிளகா. நம்ம வேணால் இந்த இடத்துல பச்சை கலர் அடிச்சிடலாமா? டார்க்கு பச்சை எடுங்கடாமா. எடுத்து இங்கே வந்து நாம் கலர் அடிச்சுக்கலாம். இவர் யார்? மிளகாய். நான் நீளமாக மஞ்சள் நிறத்தில் இனிப்பு சுவையுடன் இருப்பேன். இனிப்பு சுவையில் யார் இருக்கிறாங்க? வாழைப்பழம். அவர் அடிச்சிடலாமா? நான் நீளமாக இருப்பேன், மஞ்சள் கலரில் இருப்பேன், இனிப்பு சுவையுடன் இருப்பேங்க. யாருன்னா வாழைப்பழம். அடுத்தது, நான் மஞ்சள் நிறத்தில் சிறியதாக புளிப்பு சுவையுடன் இருப்பேன். புளிப்பு சுவையில் இருக்கிறது யார்? எலும்புச்சம்பழம். சரியாடாமா? நம்ம அவங்களுக்கும் கலரை வரைஞ்சி விட்டுடலாம். அடுத்தது, நான் பச்சை நிறத்தில் நீளமாக கசப்பு சுவையுடன் இருப்பேன். என் தோல் சொரசொரப்பாக இருக்கும். அவன் யார்? கசப்புனா பாகற்காய். அப்போ இவனுக்கு என்ன கலர் நம்ம அடிக்க வேணும்? பச்சை கலர். இங்கடாமா பச்சையை தூக்கு. இவன் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். அது யார்? பாகற்காய். அடுத்தது பாரு, பொருட்களை தொட்டுருந்து எழுதுக. மென்மையானது, கடினமானது, குளிர்ச்சியானது, ஈரமானது, உலர்ந்தது, வளவளப்பானது. வெண்ணெய் எப்படி தாங்க இருக்கும்? தொட்டோம்னா வலிக்கிட்டு போகும் இல்லையா? வளவளப்பானது. கல் எப்படி தாங்க இருக்கும்? கடினமாக இருக்கும் இல்லையா? ஸ்ட்ராங்காக. இப்போ அதை நம்ம கடினமானதுன்னு சொல்கிறோம். பனிக்கட்டியை தொட்டோன்னு எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும் இல்லையா? அது குளிர்ச்சியானது. அடுத்தது, இந்த இலை என்னது? காஞ்சி போச்சு, வளர்ந்து இருக்கும். தொட்டோன்னா அது என்னாகும்? தூளாக போயிடும். பஞ்சு எப்படிடாமா இருக்கும்? நம்ம தலகாணியெல்லாம் மென்மையானது. நனைந்த துணி அம்மா காயப்படுவாங்க, அந்த துணி எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும், ஈரமானது. சரியாடாமா? இதை பார்த்து கரெக்டாக அந்தந்த பிளேஸில் எழுதிரு. நேரம். பின்வரும் செயல்களை செய்து கேட்கும் ஒலியை உரத்த ஒலி அல்லது மென்மையான ஒலி. இது வந்து சவுண்டு ஜாஸ்தி, இது சின்ன சத்தம் என எழுதுக அப்படிங்கிறாங்க சாமி. மின் விசிறியானது இயக்கு. இந்த சத்தம் எப்படி இருக்கும்? மென்மையான ஒலியாக இருக்குமா? கேட்கும், ஆனால் ரொம்ப சத்தமாக இருக்காது. இப்போது ஸ்கூலில் பெல் அடிக்கிறாங்கல்ல, அது என்ன மாதிரி சத்தம்? எல்லா கிளாஸ்க்கும் கேட்குற மாதிரி ரொம்ப சத்தமாக இருக்கும். ரொம்ப சத்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? உரத்த ஒலி, பெரிய சத்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து போகிறோம் இல்லையா சாமி, நடக்கிற சத்தம் எப்படி இருக்கும்? டக் டக் டக்கு டக்கு அப்படின்னு உரத்த ஒலி. நாற்காலியை நகர்த்தது, டர்ன்னு ஒரு சத்தம் வரும், அது வந்து உரத்த ஒலி. இது வந்து ஈரப்பாதம் சாமி. ஈரக்காலில் நடக்கிறம்போது மென்மையான ஒலின்னு எழுதிடலாமா? கதவை திறக்கிறது மென்மையான ஒலி. இதை வந்து நம்ம இருடாமா, இது கால் நடக்கிறது வந்து சில பேர் நடக்கிறது தான் டொம்முன்னு சத்தம் வரும். மேக்சிமம் நடக்கிறது மென்மையான ஒலியாக தான் இருக்கும். அதனால் நம்ம மென்மை அப்படின்னே போட்டுக்கலாம். மென்மையான ஒலி. சரியாடாமா? கால் நடக்கிறது மென்மையான ஒலி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ சேரை நகட்டினோம்னா அந்த சத்தம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி காதே வந்து பல்லு கூசுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நாம் உரத்த ஒலி அப்படிங்கிறோம். கதவு திறக்கிற போது ரொம்ப சத்தமாக இருக்கும். கதவு காற்றுக்கு அடித்ததுனா தான் டொம்முன்னு சத்தம் வரும். இல்லைன்னா அது மென்மையான ஒலி. அடுத்தது பார்த்தோன்னா, சாக்பீஸில் மிஸ்ஸு எழுதுகிறாங்களே, அது எப்படி இருக்கும்? கீச்சுன்னு மென்மையான ஒலியாக இருக்கும். கை தட்டுற அப்படின்னு சொன்னால், கை தட்டி தூரத்தில் போகிற ஒருத்தரை கூட நம்மளால் கூப்பிட முடியும். அதனால் அது வந்து உரத்த ஒலி. சரியாடாமா? அப்போது ஃபேன் ஓடுறது மென்மையான ஒலி, கால் பாதம் நடக்கிறது மென்மையான ஒலி, கதவு திறக்கிறது மென்மையான ஒலி, போர்டில் எழுதுறது மென்மையான ஒலின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பெல் அடிக்கிறது உரத்த ஒலி, சேரை நகற்றுறது உரத்த ஒலி, கை தட்டுறது உரத்த ஒலி. அடுத்தது, நண்பர்களுடன் விளையாடுக. நண்பரின் கண்களை கட்டவும். கண்ணாமூச்சி
பிற நண்பர்கள் ஒவ்வொருவராக விலங்குகளின் ஒலி எழுப்ப செய்யவும். பூனை மாதிரி கத்துறது. கண்களை கட்டிய நபர் விலங்கிற்குரிய ஒலிக்குரிய விலங்கின் பெயரையும் அது எந்த பக்கத்திலிருந்து வருகிறது என்பதையும் கூற வேணும் அப்படிங்கிறாங்க. கண்ணை கட்டிக்கிட்டோம், ஒருத்தர் வந்து பூனை மாதிரி கத்தணும், அது யார் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதாண்டாமா விளையாட்டு. விரும்பத்தக்க வண்ணத்திற்கு பச்சை வண்ணமும் விரும்பத்தகாத வண்ணத்திற்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்படிங்கிறாங்க தங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ வாசம் எப்படி இருக்குது, நல்ல மனம், அப்போ பச்சை. டிச்சு வாசம் எப்படி இருக்கும், நாத்தம் தாங்க முடியாது, குடலை போடுவோம், அப்போ சிவப்பு. அடுத்தது 10 குச்சி, அம்மா சாயந்தரம் விளக்கேற்றுவாங்கள்ல 10 குச்சி வச்சு, அது நல்ல மனம், பச்சை. அடுத்தது குப்பைத்தொட்டி பக்கத்தில் நிற்க முடியுமா, வாமிட்டு வந்துடும், அப்போ அது வந்து சிவப்பு. சரியாடாம்மா. நல்ல வண்ணத்துக்கு பச்சையும் வேண்டாத வண்ணத்துக்கு சிவப்பும் இந்த இதில் இத்தர வேணும். பின்வரும் சொற்களை பயன்படுத்தி அட்டவணையை நிரப்புக. நிறம் பச்சை, மஞ்சள், வெள்ளை, இளஞ்சிவப்பு, அடர் சிவப்பு. நிறம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மஞ்சள் கொடுத்துட்டாங்க, மிச்சம் இருக்கிறது எல்லாம் எடுத்து எழுதணும். வெள்ளை சர்க்கரை வந்து என்ன கலரில் இருக்குது, வெள்ளை கலரில். அடுத்தது தன்மை எப்படி, துகள் போன்றது. மனம் வந்து நல்ல மனம் தானே, சர்க்கரையை மோந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஒளி இருக்கா சர்க்கரையிலிருந்து, இல்லை, இப்போ எக்ஸ் போட்டணும். சுவை வந்து இனிப்பு சுவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளி, பச்சை கலரு, தன்மை வந்து மென்மையானது. கிளிக்கு மனம் இருக்கா, இல்லை. ஒளி வந்து கிளி சத்தம் நல்லா சத்தமாக இருக்கும். சுவை இருக்குமா, அது கிளியை கொன்னா தான் சுவை என்னன்னு தெரியும், அதனால் அதுக்கு சுவை இல்லை. அடுத்தது உப்பு, என்ன கலரில் இருக்குது, வெள்ளை, தன்மை வந்து துகள் போன்றது. அடுத்தது மனம் அற்றது. அடுத்தது ஒளி இல்லை, உப்புக்கு ஒளி இருக்குதா, சுவை வந்து உவர்ப்பு, உப்போட சுவை வந்து உவர்ப்பு. மணி வந்து என்ன கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது. தன்மை வந்து கடினமானது. மனம் வந்து இல்லை. ஒளி வந்து உரத்த ஒளி, சுவை வந்து இல்லை. காலிங் பெல்லுக்கு வந்து சுவை இருக்குமா, இல்லை. அடுத்தது பருத்தி செடி, என்ன கலரு, வெள்ளை. பருத்தினா பஞ்சு, நம்ம தலகாணி, மென்மையானது. மனம் இல்லை, ஒளி இல்லை, சுவை இல்லை. சரியாடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஜா, இளஞ்சிவப்பு, மென்மையானது. மனம் வந்து விரும்பத்தக்க மனம், ஒளி இல்லை, சுவை இல்லை. அடுத்தது வாழைப்பூ, அடர் சிவப்பு, தன்மை வந்து கடினமானது, மனம் இல்லை, ஒளி இல்லை, சுவை வந்து துவர்ப்பு. சரியாடம்மா. இதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கிற வேணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி எழுதிக்கோ. இங்கே எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க, எலுமிச்சம்பழத்துக்கும் பச்சை போடணும். சரியாடம்மா. தட்ஸ் ஆல். இல்லை எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறாங்க. வீட்டில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகள் யாவை. சரியாடாம்மா. கவினும் கனியும் அம்மாவுடன் வீட்டில் இருக்கிறார்கள். 2 குட்டி பசங்களும் அம்மா கூட இருக்கிறாங்க. கவின் சற்று பொறு, கைகளை துடைத்த பின் மின் பொத்தானை போடு. இப்போ நீ வந்து சுவிட்செல்லாம் போடன்னு சொன்னால் கையில் ஈரம் இருந்ததுன்னா சாக்கடிச்சிரும் தங்கம். இப்போ நீ வந்து கையில் ஈரம் இல்லாதபடிக்கு பார்த்துக்கிற வேணும். சுவிட்சு போடுறேன்னா கை ஈரமாக இருந்ததுன்னா நல்லா தொடச்சிட்டு தான் போட வேணும். அடுத்தது கூர்மையான பொருட்களை எப்போதும் காதில் நுழைக்காது. இப்போது காது குடையிறோம்ட்டு கண்டது எடுத்து காதுக்குள்ளே விடக்கூடாது, காது செவிடாக போயிடும். அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் கவின் நெருப்பு சுட்டுவிடும், சற்று தள்ளியே நில்லு. நெருப்பு பக்கத்தில் போகிற சூடான பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், அதையெல்லாம் தொடக்கூடாது, கை வெந்து போயிடும். அடுத்தது வேண்டாம், பெரியவர்களின் உதவியுடன் தான் மருந்துகளை எடுக்க வேணும். அப்பா அம்மா சாப்பிட்ற மருந்து டானிக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுன்னு எடுத்து குடிச்சிடக்கூடாது, இறந்து போயிடணும். அருமை. அப்புறம் இந்த படியில் ஏறுவோம்ல கண்ணா, இதில் ஏறிட்டு விளையாடக்கூடாது, கீழே விழுந்தோம்னா தலையில் அடிபட்டுரும். படிக்கட்டில் நடந்து செல்வதே பாதுகாப்பானது. சரியாடாமா. அப்போது நீ வந்து ஈர கையோட சுவிட்ச் பாக்ஸை போடக்கூடாது, சுவிட்சு போடக்கூடாது, கரண்ட்டு பொருளை தொடக்கூடாது, கரண்ட்டு பொருள் பக்கத்தில் போகக்கூடாது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குதுன்னா அதை பிடிச்சிட்டு விளையாடக்கூடாது. அடுத்தது கூர்மையான பொருட்களை எடுத்து காதில் விடக்கூடாது, விட்டீங்கன்னா என்னாகும், காது செவிடாக போயிடும். அடுத்தது சூடான பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அயன் பாக்ஸு, அடுப்பு, குக்கரு இதெல்லாம் தொற்றக்கூடாது, வெந்து போயிடும். அடுத்தது மருந்து மாத்திரையெல்லாம் இருக்குது, அது நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுன்னு எடுத்து குடிச்சிடக்கூடாது, சாப்பிட்றக்கூடாது.
சாப்பிடக்கூடாது. மருந்து மாத்திரை அப்பா அம்மா கொடுத்தா தான் சாப்பிட வேணும். இந்த மாதிரி ஏணியில் படியில் இருக்கிற இந்த ஸ்லைடிங்கில் ஏறிட்டு விளையாடக்கூடாது. கீழே விழுந்தோம்னா தலையில் அடிபட்டு இறந்து போயிடணும். பாதுகாப்பு நெறிமுறைகள் என்னென்னு இதில் உனக்கு சொல்லியிருக்காங்க தங்கம். பள்ளியில் நானும் என் நண்பர்களும் எவ்வாறு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், கூர்மையான பொருட்களை கவனமாக பயன்படுத்த வேணும். சரியா? காம்பஸு, கத்தி, பென்சிலை நல்லா சீவி வச்சுக்கிட்டு அடுத்த மூஞ்சி முன்னாடி வச்சுட்டு பேசுகிறது, ஸ்கேல் எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுறது. அதுக்கப்புறம் வேறு என்ன தங்கம், இந்த மாதிரி டெஸ்க்கு மேலே ஏறிட்டு விளையாடுறது, இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. ஓகே? கண்ணில் காதில் குத்திரும். இதோ என்னால் நிற்க முடிகிறது. டெஸ்க் மேலே பெஞ்சு மேலே ஏறிட்டு ஒத்த காலில் நின்று சாகசம் பண்ணுறது. அப்போ என்ன, நீ விழப்போகிற, விழுந்து தலையில அடிபட்டும் ரத்த காயம் ஏற்பட்டுரும். வகுப்பறை விளையாடுவதற்கான இடம் அன்று. மிஸ்ஸு சொல்கிறாங்க பாரு, இந்த டெஸ்க்கு கீழே விழுந்துட்டான். வகுப்பறையில் ஓடி பிடிச்சி எப்பவும் விளையாடக்கூடாது. நிறைய டெஸ்க்கு விஞ்சிருக்கும், படாத இடத்துல பட்டுரும். அமைதியாக தான் இருக்க வேணும். அனைவரும் வரிசையில் நின்று நடப்பதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரியா? நடப்பதை பார்த்தீங்கன்னா வரிசையில் தான் போகணும். பாத்ரூம் போகிறியோ, ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு மிஸ்ஸு கிளாஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, அப்போ போனாலும் வரிசையில் தான் போய் வரிசையில் தான் வர வேணும். நாம் விளையாடலாமா? விளையாடும் போது பிறரை தள்ளாதே. நீ விளையாடுறேன்னு சொன்னால் தள்ளி விட்டு விளையாடக்கூடாது. நான் விதிமுறைகளை பின்பற்றுவேன், ஏனெனில் நான் வந்து நல்ல பையன். அதனால் நான் வந்து மிஸ்ஸு சொல்கிற விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றுவேன். என்னெல்லாம் விதிமுறைகள்? கூர்மையான பொருளை எடுத்து விளையாடக்கூடாது, டெஸ்க்கு பெஞ்சில் ஏறிட்டு விளையாடக்கூடாது, அடுத்தவங்கள தள்ளி விட்டு விளையாடக்கூடாது, எங்கே போகிறேனாலும் வகுப்பறைக்கு கேம்ஸ் விளையாட எங்கே போனாலும் வரிசையில் போய் வரிசையில் தான் வர வேணும். இதுதான் பள்ளி பாதுகாப்பு. பாதுகாப்பான செயல்களுக்கு பச்சை வண்ணத்தையும் பாதுகாப்பற்ற செயல்களுக்கு சிவப்பு வண்ணத்தையும் பயன்படுத்தி புள்ளிகளை இணைக்கவும். இப்போ நீ வந்து இந்த இதில் ஏறி விளையாடுவில்லை சாமி, அது கவனமாக விளையாண்டோம்னா பாதுகாப்பு தான். அதனால் பாதுகாப்புக்கு பச்சை வண்ணம் நம்ம போடுறோம். சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது பாதுகாப்பான ஒரு விளையாட்டு தான், அதனால் பச்சை வண்ணம் போடணும். சுவிட்ச் பாக்ஸில் விளையாடுறதுங்கிறது பாதுகாப்பற்றது, அதனால் இதில் நம்ம இந்த புள்ளிகளையெல்லாம் சிவப்பு வண்ணத்தில் இணைக்க வேணும். சரியாடாமா? நீ வந்து புக்கில் போடும்போது நீட்டாக போட்டுரு. அடுத்தது இது என்னது? சிசர் வச்சு விளையாடுறது பாதுகாப்பற்றது. நெருப்பில் விளையாடுறதுங்கிறதும் பாதுகாப்பற்றது. இப்போ பாதுகாப்பானதுக்கு பச்சை வண்ணமும் பாதுகாப்பற்றதுக்கு சிவப்பு வண்ணமும் நம்ம போட வேணும். இது போன்ற சூழ்நிலையை எதிர்கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் குறிக்க. பார்த்தியா? இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த பாப்பா வந்து இவன் காதை பிடிச்சி திரும்பி இவன் அழுகிறான். அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேள்வி கேட்குறாங்க. அமைதியாக இருப்பேன், தயவுசெய்து நிறுத்துங்கள் என்று கூறுவேன், விலகிச் செல்வேன், நானும் கிள்ளுவேன், ஆசிரியரிடம் கூறுவேன், உதவி கேட்பேன். சரியா? அமைதியாக இருப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. தயவுசெய்து நிறுத்துங்கள் அப்படின்னு கூறுவேன், அது கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விலகிச் செல்வேன், எனக்கு என்னென்னு விலகி செல்வேன், அது தப்பு. நானும் கிள்ளுவேன், நானும் சேர்ந்து அவன் 4 மொத்துவேன், அது தப்பு. ஆசிரியரிடம் கூறுவேன், மிஸ்ஸிட்ட போய் சொல்லிவிடுவேன், இது கரெக்டு. உதவி கேட்பேன், இதுவும் கரெக்டு. சரியாடம்மா? அப்போது இது 3 கரெக்டு, அது 3 தப்பு. தண்ணியில் விளையாடும் போது எப்படி பாதுகாப்பாக இருக்கணும். திருவிழாவுக்கு செல்லும் வழியில் குளத்தை குட்டையை பார்த்தோம்னா உள்ளே குதிச்சிருவேன், அப்படி குதிக்கக்கூடாது. நாம் குளத்தில் குளிக்கலாமா? ஆம், பெரியவர்கள் இருக்கும்போது மட்டும். அப்பா அம்மா குளிக்கிறாங்க குளத்தில் அப்படின்னா மாத்திரம்தான் நம்ம தண்ணிக்குள்ளே குதித்து விளையாடணும். இல்லைன்னா தண்ணி ஆழமாக இருக்கும், நமக்கு நீச்சல் தெரியலைன்னா மூழ்கி இறந்து போயிட நேரிடும். அதனால் தண்ணி பக்கத்தில் எப்போவுமே போகக்கூடாது, டேஞ்சர். கண்டிப்பாக எல்லாரும் ஸ்விம்மிங் கற்றுக்கிற வேணும். அதுக்கடுத்தது பழுதடைந்த சுவர் இடிந்து விழ வாய்ப்புள்ளது, தள்ளியே நிற்போம். இப்போ மலையில் வந்து மலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இதை பார்க்க வேணும். ஓடு எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா பில்டிங்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் அங்கே மலைக்கு ஒதுங்கணும், இல்லைன்னா ஒதுங்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவின், கிணற்றை எட்டி பார்க்காதே. கிணத்துல எட்டி பார்த்தோம்னா என்ன ஆகும் தங்கம்? தெரியாமல் தவறி உள்ளே விழுந்துருவோம். யாரும் கவனிக்கலைன்னா நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ நீர்நிலையில் பாதுகாப்பில் தண்ணி பக்கத்தில் ஆறோ குளமோ குட்டையோ ஆள் ஹெல்ப்புக்கு இல்லாமல் நம்ம அது பக்கத்தில் போகக்கூடாது. கிணறு இருந்தால் கிணத்தை எட்டி பார்க்கக்கூடாது. சுவர் இடிகிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. தெரிவு செய்து எழுதுக. மின் கம்பத்தை சுற்றி தண்ணீர் தேங்கி இருந்தால் கவனமாக இருக்கவும். பெரியாரின் உதவியுடன் நீந்த வேண்டும். சரியா சாமி?
மின் கம்பத்தை சுற்றி தண்ணீர் தேங்கி இருந்தால் கவனமாக இருக்கவும். அது பக்கத்தில் போனால் என்ன ஆகு தங்கம், இந்த கம்பிக்கு இது அருந்து தண்ணியில் விழுந்துருந்துச்சுன்னா உடனே சாக்கடிச்சிருவோம். ஓகேயா, சாக்கடிச்சுன்னா பயங்கரமாக நம்ம இறந்து போயிடணும் சாக்கடிச்சு. சரியா? அடுத்தது ஸ்விம்மிங் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பெரியவரின் உதவியுடன் தான் நம்ம கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா தண்ணி பக்கத்துலேயோ தண்ணிக்குள்ளேயோ போகக்கூடாது. பெரியவங்க இருந்தால் தான் கண்டிப்பாக தண்ணி பக்கத்தில் போகணும். அடுத்தது நீர்நிலைகளில் இருக்கிற இந்த படி இருக்கும்ல, இந்த படியில் பாசம் பிடிச்சி கிடக்கும். தண்ணி மேலே வரைக்கும் நிற்கும், அப்புறம் தண்ணி வற்றபோது தண்ணி கீழே போயிடும். இப்போ மேலே வரைக்கும் போகும்போது எல்லாம் பாசம் பிடிச்சி கிடக்கும். அதில் போய் நம்ம நின்னோம்னா வலிக்கிறோம். சில சமயம் படிகள் வழுக்கலாம், கவனமாக நடக்கணும். அந்த மாதிரி படிகளில் கவனமாக தான் நடக்கணும். தண்ணீர் உள்ள இடம் ஆழமாக இருக்கலாம், உள்ளே இறங்காதே. இப்போ பால் விளையாடுற பால் இது தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் நீ தனியாக போய் அந்த பாலை எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் என்னாகும், அது அந்த தண்ணி மேலாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு ஆழம் மற்றது, நீ குட்டி பையன் தானே, இப்போ நீ தண்ணிக்குள்ளே முழுகிடுவ. சரியா? அடுத்தது சிந்தித்து உருவாக்குக. பட்டாசை கையாள்வது குறித்து பாதுகாப்பு சுவரொட்டி உருவாக்குக அப்படிங்கிறான். கவனமாக பட்டாசுகளை கவனமாக கையாளுவோம். லூ வரணும் சாமி, இந்த இடத்துல ரூ இல்லை லூ. சரியா? லூ வரணும். பட்டாசுகள் பண்டிகைகளின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். ஆனால் அவற்றை கவனக்குறைவாக கையாண்டால் தீ விபத்து, காயம் போன்ற அபாயங்கள் ஏற்படலாம். ஆகையால் பெரியவர்களின் மேற்பார்வையில் மட்டும் பட்டாசுகளை வெடிப்போம். நீருடன் கூடிய வாளியை அருகில் வைத்திருப்போம். சுருட்டி, சலங்கை, ராக்கெட் போன்ற ஆபத்தான பட்டாசுகளை தவிர்ப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சத்தமும் புகையும் குறைவான பட்டாசுகளை தேர்வு செய்வோம். பாதுகாப்பாக கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். சரியாம்மா? அப்போது பட்டாசு வெடிக்கிறீன்னா செப்பல் போட்டிருக்கணும். செப்பலோ இல்லையே ஷூவோ போட்டுக்கணும். பக்கத்தில் தண்ணி இருக்கிற பக்கெட் வச்சுக்கணும். கம்பி மத்தாப்பெல்லாம் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியில் முக்கி அதை அணைச்சிட்டு தான் தூக்கி தூரம் போடணும். சரியா? அடுத்தது பட்டாசு இந்த பூந்தொட்டியெல்லாம் வைக்கிற அப்படின்னா அது பத்திக்கலைன்னா மூஞ்சி கொண்டு போய் பக்கத்தில் வைக்கக்கூடாது. திடீர்னு அது மூஞ்சியில் அடிச்சிரும். ராக்கெட்டெல்லாம் வெடிக்கிறீன்னா கவனமாக வெடிக்க வேணும். சரியாடாம்மா? சமுதாயத்தில் பாதுகாப்பு. சரியா சாமி? திருவிழா டைமு. ஆஹா எவ்வளோ பொம்மைகள் அப்படின்னு. கவின் நில்லு. பார்த்தீங்கன்னா திருவிழாவில் நம்ம அப்பா அம்மா கையை விட்டுட்டு போனோம்னா என்ன ஆகும், யாராவது நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்க. கவனமாக இருக்கணும். கனி, அம்மா எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு இந்த தம்பி என்ன பண்ணுறான், அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிறான். பொம்மை தான் கையில் இருக்குது. ஒரு எங்களுடனே இரு, நீங்கள் காணாமல் போனால் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறான். நான் என்ன செய்யணும்? பயப்படாதே, உனக்கு உதவி செய்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் உதவி கேட்கவும். ஓகே, காவலர் இருக்கும் இடம் அறிய அருகில் இருப்பவரிடம் உதவி கேட்கவும். போலீஸ்கிட்ட போயிடணும். சரியா சாமி? பக்கத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட கேட்டு போலீஸ்கிட்ட போய் ஃபோன் வாங்கி அப்பா அம்மா நம்பரை போட்டு நீ கால் பண்ணணும். உன் பெற்றோரின் அலைபேசி எண்ணை அவரிடம் கூடவும் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள பெரியவரிடம் 1098 அல்லது 144 17 என்ற எண்ணை தொடர்பு கொள்ள சொல்லவும். சரியா சாமி? நீ ஏதாவது திருவிழா இந்த மாதிரி போகிற அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா கூடயே இருக்கணும். அவங்க கையை விட்டுறக்கூடாது. கையை விட்டுட்டு சப்போஸ் நீ காணாமல் போயிட்ட, தொலைஞ்சு போயிட்ட அப்படின்னா அவங்கள மறுபடியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உன் பக்கத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட கேட்டு போலீஸை அணுகணும். போலீஸ்கிட்ட ஃபோன் வாங்கி அப்பாவோட நம்பருக்கு கால் பண்ணி நீ சொல்ல வேணா, இந்த இடத்துல இருக்கிறேன்ப்பா, என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஆன்ட்டி அங்கிள் கிட்ட ஃபோன் வாங்கி 1098ங்கிற நம்பரோ அல்லது 144 17ங்கிற நம்பருக்கோ ஃபோன் பண்ணி நீ உன்னோட பிரச்சனைகளை சொல்லலாம். இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 10க்கு முன்னாடி 9 8 8 9 10. சரியா தங்கம்? இந்த நம்பரை நல்லா கவனமாக மனசில் வச்சுக்கணும். எங்கேயாவது காணாமல் போயிட்டேன்னா இந்த நம்பர் சைல்டு ஹெல்ப்லைனை கூப்பிட்டேன்னா அவங்க உனக்கு உதவி செய்வாங்க. செயல்பாட்டு நேரம். குழந்தைகளிடம் வெவ்வேறு செயல்களை கூறி அவை பாதுகாப்பற்றவையா என சிந்தித்து அவற்றிற்கு ஏற்றாற்போல் குதிக்க செய்யவும். சரியா சாமி? வரிசையில் நின்றுட்டு மிஸ் இப்போ தீயில விளையாடுறது, அப்போ பாதுகாப்பற்றதுன்னா இங்கே, பாதுகாப்பானதுன்னா இங்கே. சரியா சாமி? அது மாதிரி விளையாட செய்யலாம் அப்படிங்கிறான். செய்து கற்போம். பள்ளி முடிந்த பிறகு உங்களை அழைத்து செல்ல ஒருவரும் வரவில்லை, யாரிடம் உதவி கேட்பீர்?
புதிர் பாதையை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஸ்கூலில் இருக்கிற ஒருத்தர் வரல, இவர் அந்நியர், இவர் உன்னோட சம வயது பாப்பா, அதுக்கு ஒன்றும் தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆட்டோக்காரர்கிட்ட போனேன்னா கடத்திட்டு போயிடுவாங்க, நீ உன்னோட கிளாஸ் மிஸ்ஸு தான் அணுக வேணும். அப்போது மிஸ்ஸுக்கு போகிற வழியை நம்ம இதில் குறிச்சிருக்கோம். சரியாடாம்மா? கரெக்டாக நீ இந்த வழியை பின்பற்றி மிஸ்ஸுக்கிட்ட போய் உதவி கேட்டீங்கன்னா மிஸ்ஸு அவங்க உன்னை பாதுகாப்பாக விட்டுருவாங்க. வேறுபட்ட ஒன்றை வட்டமிடுக. பார்த்தீங்கன்னா இது பூவு, இது பத்துக்குச்சி, இது எலுமிச்சை, இது 3 நல்ல மணமாக இருக்கும் சாமி. இது பார்த்தீங்கன்னா ட்ரம்மு. ஓகேயா? அதனால இதை நாம் குறிச்சிக்கிறோம். மனம் கொடுப்பவை இதெல்லாம் அது இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால் அதை குறிக்கிறோம். செயலுடன் உரிய புலனை கோடிட்டு எழுதுக. இப்போ நம்ம கேட்குறதுனா கேட்டல். சரியா? ரெட் எடுத்துக்கலாமா? கேட்டல். இதில் என்ன தங்க பண்ணுறா பார்த்தீங்கன்னா தொட்டு உணர்ற ஐஸுன்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கு வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, என்ன பண்ணுறான்? தொட்டு ஐஸுன்னு உணர்றான். இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க? முகர்ந்து அது ரோஜா பூவோட வாசத்தை முகர்றாங்க. அப்போ இது முகர்கள். உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தீ தீங்கு விளைவிக்கும், தொடக்கூடாது. கரண்ட் பாக்ஸு தொடக்கூடாது, தீங்கு விளைவிக்கும். சாக்கடிச்சிரும், உடஞ்ச கண்ணாடி குத்தி கிழிச்சிரும், பிளேடில் போனேனாலும் கிழிச்சிரும். பார்த்தீங்கன்னா இது என்ன, சப்பாத்தி கல்லி முள் இருக்கும், கிழிச்சிரும். ஸோ அதை நம்ம வட்டமிட்டுறோம். மீனா காணாமல் போய்விட்டால் அவள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. காவலரிடம் செல்லணும். அப்படி இல்லைன்னா 10 98 144 17ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேணும். சரியாடா தங்கம்? இதுதான் இந்த கற்றல் பயணத்துக்கான ஆன்சர். அடுத்தது கீழே போயிடலாம். நானே செய்வேனே. கொடுக்கப்பட்ட படங்களை பார்த்து பாதுகாப்பான செயல்களுக்கு பச்சை வண்ணம், சிவப்பு பாதுகாப்பு இல்லாததுக்கு சிவப்பு வண்ணம் தீட்டு, குப்பையை குப்பைத்தொட்டியில் போடுறது பச்சை, டெஸ்க் மேலே ஏறி விளையாடுறது என்னடாமா சிவப்பு. இப்போ இங்கே சிவப்பு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வரிசையில் நின்று கை கழுவுறாங்க. அப்போ இது பச்சை கலரு. அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க? தள்ளி விட்டு விளையாடுறாங்க. அப்போ இது சிவப்பு. இவன் மாடியிலேருந்து கீழே இறங்குறான், இதுவும் சிவப்பு. சரியாடாமா? பாதுகாப்பான செயலை தெரிவு செய்து எழுதுக. நான் குளம் அல்லது நீரின் அருகில் நிற்கும்போது என்ன பண்ணணும்? தண்ணீரை விட்டு விலகி தான் நிற்க வேணும், தண்ணீருக்கு பக்கத்தில் நிற்கக்கூடாது. நான் வகுப்பறையில் மேஜையை எழுத மட்டுமே பயன்படுத்துவேன். சரியா? செயலுக்கு ஏற்ற புலனுணர்வு எடுத்து எழுதுக. இவன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்றான், அது சுவைத்தல். இவங்க என்ன பண்ணுறாங்க? மோந்து பார்க்குறாங்க, முகர்தல். இவங்க என்ன பண்ணுறாங்க? அம்மா கூப்பிட்றாங்க, அப்போ கேட்டல். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஐஸை தொட்டு பார்க்குறாங்க, அப்போ அது தொடுதல். சரியாடாமா? டைம் இருக்குது, இதை அழைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டாக கூட. தண்ணீரை விட்டு விலகி இருப்பேன், மேசை எழுத மட்டுமே பயன்படுத்துவேன். தட்ஸ் ஆல்.